எப்படா அம்மியில வச்சு அரைக்கலாம் காத்துக்கிட்டு இருக்குது போல. இது நீ சண்டைக்காரன் சொல்றியா? அத்தை, நான் தான் சொன்னோம்ல, எதுவும் பேசுறதுக்கே தயாரா இல்ல. நிறைய வேலை கிடக்குது. வீட்டுக்குள்ள குழம்பு வைக்கணும், சோறாக்கணும். குழம்பு வைக்க காய்கறி இல்ல. போய் வாங்கிட்டு வரலான்னு போறேன். என்னை உயிரை வாங்காதீங்க. சரி சரி, வரும்போது ப்ரோக்கோலி வாங்கிட்டு வா. கோழியா? நேத்தான கறி குழம்பு வச்சுச்சு. தினமும் கறி குழம்பு வைக்கிறதுக்கு இவங்க பையனை கலெக்டர் வேலையா வாக்குறாப்ல. ஏண்டி, நான் சொன்னது கேடுச்சா? வரும்போது ப்ரோக்கோலி வாங்கிட்டு வா. ஏனுங்க அடிக்கிற வெயிலுக்கு கோழி சாப்பிட்டீங்கன்னா சூடு பிடிச்சிக்காது? நேத்தன சாப்பிட்டோம், தினமும் சாப்பிட முடியுமா? நேத்த சாப்பிட்டோமா? அது கோழி குழம்புடி. நான் சொல்றது ப்ரோக்கோலி. ஐயோ அத்தை, ப்ரோக்கோலின்னு ஒரு கோழி இருக்குதா? நான் பார்த்ததே இல்ல. எங்க ஊர்ல வான் கோழி தான் பார்த்திருக்கிறேன். ப்ரோக்கோலி பார்த்ததே இல்லையே. உன்னை நல்லா தண்ணியா முள்ள பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறா என் உயிரை வாங்குறதுக்கு. கல்யாணம் பண்ணும்போது உங்க மகனை மட்டும்தான் நான் பார்த்தேன். உங்களை பார்த்திருந்தா கல்யாணமும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் தெரிக்க ஓடி இருந்திருப்பேன். தெரியாதமா இந்த குடும்பத்துக்குள்ள நான் வந்து மாட்டிட்டேன். இப்ப என்னடி, இந்த குடும்பத்துல வந்து மாட்டிட்டே என்ன சீரழிற நீ? மகாராணி மாதிரி தின்னுட்டு நல்லா தூங்கி தூங்கி எந்திரிக்கிற. என்ன ரெண்டு பேரும் காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, ஆரம்பிக்கிறாங்க. உங்க அம்மா எப்படா நான் கிடைப்பேன் எங்கிட்ட சண்டை இருக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சீவளையும் கடைக்கு போயிட்டு இருக்கேன். என்னை போய் ப்ரோக்கோலி வாங்கிட்டு வா, வான் கோழி வாங்கிட்டு வான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு கேளுங்க. ஏண்டா, ஒரு ப்ரோக்கோலி தெரியல? இவளை வச்சு என்னடா பண்ற நீ? பாத்தீங்களா மாமா, உங்க அம்மாக்கு ஒரு லொல்ல. எங்க ஊர்ல வான் கோழி பாத்துக்கிறேன், ஆனா நாட்டு கோழி பாத்துக்கிறேன், பிராய்லர் கோழி பாத்துக்கிறேன். அது என்ன ப்ரோக்கோலி எனக்கு தெரியலையே. உப்பாத்தா, அந்த ப்ரோக்கோலினா காலிஃப்ளவர் மாதிரியே இருக்கும்டி. பச்சை கலர்ல இருக்கும், அதுதான் ப்ரோக்கோலி. ஓ அப்படிங்களா? அது உங்க அம்மா தமிழ்ல சொல்ல வேண்டியதானே? எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு ப்ரோக்கோலி ப்ரோக்கோலின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எம்மா தாயே, அதுக்கு பேர் என்ன தமிழ்ல வைக்கல. வச்சாங்கன்னா கண்டிப்பா உன்கிட்ட சொல்றேன். இங்க பாருங்க தா, எல்லா காய்க்கும் இங்கிலீஷ்ல பேர் இருக்குதாக்கும். அதே மாதிரி இதுக்கு ஒரு தமிழ்ல பேர் இருக்கும். தமிழ்ல பேர் இல்லாத காயெல்லாம் எதுக்கு நீ சாப்பிட்டு இருக்கீங்க? நீங்க தமிழ் வச்சுதானே? டேய், தயவு செய்து இவளை கூட்டிட்டு போடா. இவட்ட பேசி பேசியே ஆவி பூரா போகுது. மாமா, உங்க அம்மா காலை எடுத்து உட்கார்ந்து எடுத்துட்டு எந்திரிக்கலையாக்கும். நானு வேகாத வெயில்ல அடுப்படியில காலையில இருந்து வேலை பார்த்துருக்கேன். பத்தாதுக்கு உங்க அம்மாக்கு 4 காபி போட்டு கொடுத்துருக்கேன். மத்தியானம் சாப்பாடு செய்யணும். வீட்டுல காய்கறி இல்ல. வாங்கலான்னு போறவளை இழுத்து வச்சு வம்பிழுத்துட்டு இருக்குது உங்க அம்மா. ஏமா அவட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அவ ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கா, விடுங்கம்மா. ஏண்டா, பொண்டாட்டி பேச்ச அப்படியே கேட்கணுமா? ஏன் பெத்த தாயெல்லாம் உங்களுக்கு இல்லையா? மறந்துட்டீங்களா? நான் கஷ்டப்பட்டு வளர்த்ததெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஆமாத்த, உலகத்திலேயே பெத்த பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்த்துற ஒரே ஆளு நீங்க தான். வேணா ஆஸ்கர் அவார்டு கொடுக்க சொல்லட்டுமா? பாத்தியாடா, இவ படிக்காதவன்னு சொல்லி திரியிறியே, அவ ஆஸ்கர் அவார்டு வரைக்கும் பேசிட்டு இருக்கா. இவளுக்கு ஒண்ணும் தெரியாது. ஊரே வித்து புட்டு வாங்கி தின்ட்டு வந்துருவாடா. ஆமா, ஊரை வித்து புட்டு வாங்கி திங்கிறதா எங்க பழக்கம். இப்ப நான் கடைக்கு போடுமா இல்ல வேண்டாமா? வழிய விடுங்க. ஒரு அம்மா சமாளிக்க தெரியல, நீங்களா ஒரு மனுஷன். முப்பாத்தா நில்லுடி. போங்க போங்க, உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு சுத்தமா எனக்கு விருப்பம் இல்ல. அப்பாடா, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. என்னம்மா சமைச்சிட்டியா? ஆமாண்ணே, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். டைனிங் டேபிள் மேல சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். அவரை கூட்டிட்டு வந்து சாப்பிடுங்கண்ணே. நான் சாப்பாடு எடுத்து வச்சா சண்டைக்கு வந்துட போறாரு. மா, அவன் அப்படித்தான் இருப்பான். நீ சாப்பாடு எடுத்து வை, அதெல்லாம் சாப்பிடுவான். சரிண்ணே. பிடிச்சவங்களுக்கு சாப்பாடு போடணும்னா பொண்ணுங்க முகத்துல அவ்வளோ சந்தோஷம் வருது. நாம இப்படி ஒரு ஆள் இல்லையே. காத்து மேல, காத்து கீழ, காத்து ரைட்ல, காத்து லெஃப்ட்ல. எவ்வளவு நிக்கி? என்ன பண்ணிட்டு இருக்க? நடு ரோட்ல நின்னுட்டு கையும் காலையும் ஆடிட்டு இருக்கற? ஐயோ ஆண்டி, ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்க, நடுவுல நின்னுட்டு இருக்கீங்க. ரீல்ஸ் பண்றியா? நடு ரோட்லயா? எவ்வளவு உங்க வீட்டு மாடியில தான் பண்ணிட்டு இருந்த, இப்போ நீ நடு ரோட்டுக்கு வந்துட்ட? ஆண்டி, உங்களுக்கு இந்த பாட்டு தெரியுமா? காத்து மேல, காத்து கீழ, காத்து சைடுல. இப்போ இந்த பாட்டு தான் ட்ரெண்ட். ஆமாம்ல, நேத்து நான் கூட ரீல்ஸ் எடுத்து போட்டேன். காத்து மேல காத்து கீழன்னு லைக்ஸ் நிறைய வந்துச்சு. ஆண்டி ஆண்டி, நம்ம 2 பேரும் பண்ணலாமா ஆண்டி? ஆண்டி, நம்ம 2 பேரும் அந்த பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணலாமா? நம்ம 2 பேருமா? சரி சரி வா பண்ணலாம். ஆண்டி, நான் காத்து மேலன்னு சொன்னோனே நீங்க காத்து கீழன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் நான் காத்து சைடுலன்னு சொன்னோனே நீங்க காத்து ரைட்லன்னு சொல்லணும். சரியா? சரி, ரெடி ரெடி. காத்து மேல, காத்து கீழ, காத்து சைடுல, காத்து ரைட்ல. வீட்டு மேல காத்தடிக்குது, காத்து ரொம்ப நாத்தடிக்குது, வீட்டை சுத்தி குப்பை மேடுமா. என்னம்மா? ஆண்டி போதும் போதும். எவ்வளவு நிக்கி? ரீல்ஸ் போட்டாதான் மனசுக்கு நிம்மதியா இருக்குது. ஒரு நாளைக்கு 2 ரீல்ஸ் போட்டாதான் மனசு திருப்தியா இருக்குதாக்கும். ஆண்டி ஆண்டி, பக்கத்துல யாராவது செத்தாங்கன்னா சொல்றீங்களா? என்னவுல செத்தா சொல்லணுமா? எதுக்கு? ஆண்டி, எல்லா ரீல்ஸ் போட்டு போர் அடிக்குது. யாராவது செத்தாங்கன்னு வைங்களேன், செத்தவங்க வச்சு ஒரு ரீல்ஸ் பண்ணி போடணும்னு ஆசையா இருக்கு ஆண்டி. ஆனா நம்ம காலனில யாருமே சாக மாட்டேங்கிறாங்க.
வாங்கினதை காமிப்பாங்க. ஆனா இப்ப போச்சே நிக்கி, அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? போன மாசம் அதோட பெரியப்பா செத்து போயிட்டாப்ல. செத்த வீட்டுல போய் ரீல்ஸ் எடுத்து வச்சுட்டு என்னென்ன வேலை பண்ணா தெரியுமா? எல்லாரும் செத்து போனதை எரிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா? அப்ப போய் உட்காந்து தலையை அடிச்சு அடிச்சு அழுகிருக்கா. அதே ரீல்ஸா எடுத்துருக்கா. அத ரீல்ஸாவும் போட்டுட்டு இருக்கா. போன வருஷம் உங்க பெரியப்பா செத்து போயிட்டாங்க, இந்த வருஷம்